2010ஆம் ஆண்டு வந்தே மாதரம் போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டு விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக இருந்த வங்காளத்தைச் சேர்ந்த அரவிந்தர் புதுச்சேரிக்கு வந்தார். ஆரம்பத்தில் மதம், இலக்கியம், தேசிய விடுதலை போன்ற கொள்கைகளில் தீவிரமாக இருந்த அரவிந்தர் நாளடைவில் வழிபாடு, யோகா, தத்துவம் போன்றவைகளில் தம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டு மகான் அரவிந்தர் ஆனார். அதன் பின்னர் அவர் சித்தி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவர் வாழ்ந்த இடம் அரவிந்தர் ஆசிரமம் என்று தற்போது அறியப்படுகிறது. இது உலகம் முழுவதும் புகழ்பெற்று விளங்குகிறது. விடுதலை வேட்கையில் ஆங்கிலேயர்களை ஒழிக்க தீவிரத்துடன் புறப்பட்ட வாஞ்சிநாதன், சுப்பிரமணியம் சிவா, மாடசாமி போன்ற விடுதலை போராட்ட வீரர்கள் புதுச்சேரியின் வெள்ளவாரி பகுதியில் பனைமரங்கள் அடர்ந்து காணப்பட்ட இடங்களில் பதுங்கியிருந்து தங்கள் போராட்ட உத்திகளை வகுத்துள்ளனர். மகாகவி பாரதி, பாவேசு ஐயர், அரவிந்தர், பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரது விடுதலை உணர்ச்சி மிக்க கருத்துக்களும் பிரெஞ்சு இந்திய பகுதிக்கு மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு ஆகியோரது வருகையும் பிரெஞ்சு இந்தியரிடையே விடுதலை வேட்கையை எழச் செய்தது. 1934ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி மாகேக்கு வந்தபோது பிரெஞ்சு இந்தியாவிற்கும் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கும் எந்த வேறுபாடும் இல்லை, எமது போராட்டம் இந்திய முழுமைக்கும் சுதந்திரம் பெற வேண்டியே என முழங்கியுள்ளார். இந்த கருத்துக்களின் அடிப்படையில் புதுச்சேரி மக்களிடையே விடுதலை வேட்கை வளர்ந்து இந்தியாவோடு புதுவை மாநிலத்தை இணைக்க வேண்டி போராட்டத்தில் ஈடுபடத் தொடங்கினார்கள். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்ட், திராவிடக் கழகம் போன்ற கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் பங்காற்றின. பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்திலிருந்து புதுச்சேரியின் விடுதலைக்காக அடக்குமுறைகளையும் தாக்குதல்களையும் சந்தித்து தங்களது உடைமைகளையும் உயிரையும் இழந்து விடுதலை வேள்வியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகிகள் பலர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் தோழர் வா சுப்பையா மற்றும் பல நூற்றுக்கணக்கான தியாகிகள். பிரெஞ்சு பஞ்சாலையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் விடிவதற்கு முன்பே ஆலைக்கு சென்றுவிட்டு இரவு வெகுநேரம் கழித்து வீட்டுக்கு திரும்புவார்களாம். இதனால் குழந்தைகளுக்கு தங்களின் தந்தையின் முகம் கூட சரியாக தெரியாது. 1829ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட சவானா என்கிற எனி மில் மற்றும் 1889ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ரொதியே என்கிற ரோடியர் மில்களில் குழந்தை தொழிலாளர்களும் கொத்தடிமை தொழிலாளர்களும் பணியாற்றியுள்ளனர். தங்கள் கைரேகைகளை கூட தொழிலாளர்கள் சூரிய வெளிச்சத்தில் பார்க்க முடிந்ததில்லை என்று மக்கள் தலைவர் திரு வா சுப்பையா குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பிரெஞ்சியர்களின் அடக்குமுறையினால் கிட்டத்தட்ட அடிமைகள் போன்று சிறிதும் ஓய்வில்லாமல், போதிய ஊதியம் இல்லாமல் பஞ்சாலைகளில் பணியாற்றிய தொழிலாளர்களிடையே விடுதலை வேட்கை வீறு கொண்டு எழுந்தது. கிபி 1934ஆம் ஆண்டு முதல் பிரெஞ்சு கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பஞ்சாலை தொழிலாளர்கள் தொடர் போராட்டங்கள் மேற்கொண்டனர். இந்த போராட்டத்தின் உச்சகட்டமாக கிபி 1936ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி பிரெஞ்சு இராணுவத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் ஏற்பட்ட கடுமையான மோதலில் பிரெஞ்சு பீரங்கி குண்டுகள் துளைத்து 12 தொழிலாளர்கள் மாண்டனர். இந்த நாள் தியாகிகள் தினமாக இப்போதும் கடைபிடிக்கப்படுகிறது. அன்றைய தினம் காலை 9 மணிக்கு ஆங்கிலோ பிரெஞ்சு, சுதேசி, பாரதி ஆகிய 3 பஞ்சாலைகளிலும் சங்கொலி எழுப்பி இன்றும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. நெஞ்சில் உரமும் நேர்மை திறமும் கொண்டு தொழிற்சங்க உரிமைக்காக போராடிய தொழிலாளர்களின் விடுதலை குரல்கள் பிரெஞ்சியர்களுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுத்தது. இதன் விளைவாக புதுச்சேரியின் தொழிலாளர் வர்க்கம் நடத்திய வீரஞ்செறிந்த போராட்டத்தின் காரணமாக ஆசியாவிலேயே முதன்முறையாக 8 மணி நேர வேலை என்கிற உரிமையை புதுச்சேரி தொழிலாளி வர்க்கம் பெற்றுள்ளது என்பது வரலாற்று ரீதியான உண்மை. 1936ஆம் ஆண்டு புதுவையின் பழம்பெரும் வீரரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவருமான வா சுப்பையா ஜவஹர்லால் நேருவை சந்தித்து
சுதந்திர போராட்டத்திற்கு பிரெஞ்சு இந்தியா முழு ஒத்துழைப்பும் தருவதாக கூறினார். தமது 17வது வயது தொடங்கி சகல ஆதிக்க சக்திகளையும் எதிர்த்து தலைவர் வ. சுப்பையா மேற்கொண்ட போராட்டம் புதுச்சேரியின் வரலாற்றில் என்றென்றும் மறுக்க முடியாத ஒன்றாகும். ஏனெனில் புதுச்சேரியின் மக்கள் தலைவர் என்ற பெருமை திரு வ. சுப்பையா அவர்களையே சாரும். அவர் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், பாலகங்காதர திலகர், மக்கள் தலைவர் காமராசர் போன்ற தலைவர்களுடன் நேரடி தொடர்பு வைத்திருந்தவர். அடிப்படையில் சாதி மறுப்பாளரான அவர் மகாத்மா காந்தியின் அரிஜன சேவா சங்கத்தை புதுச்சேரியில் முதலாக தோற்றுவித்தார். கலைமகள் வாசகசாலையை தோற்றுவித்து இலக்கியங்களுக்கு ஊக்கம் தந்தது மட்டுமல்லாமல் அதோடு தொழிலாளர்கள் மீதான சமூக அநீதிகளுக்கு எதிராக மக்களை திரட்டி பிரெஞ்சு ஆதிக்கத்தை ஒழிக்க தீவிரம் காட்டியவர் வ. சுப்பையா. திரு வ. சுப்பையா அவர்களை பற்றி சொல்லாமல் புதுச்சேரியின் விடுதலை போராட்ட வரலாறு முழுமை பெறாது. இது போன்று புதுச்சேரியின் விடுதலைக்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேருவின் பங்கு இன்றியமையாதது. ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னரே ஜவஹர்லால் நேரு புதுச்சேரிக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, இந்தியாவில் பிரெஞ்சு மற்றும் போர்ச்சுகீசியர்கள் கையடக்கியுள்ள பகுதியில் இருந்து விடுதலை பெற்றால் மட்டுமே அது இந்தியாவின் முழுமையான விடுதலை என கருத முடியும் என்று முழங்கினார். அந்த உரையில், while Pondicherry, Puducherry, may be a very small part of India, it has now become a symbol of friendly solution by negotiated settlement between nations என குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஆசிய பிரெஞ்சு இந்திய காங்கிரஸ் என்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த அமைப்பை சபரிநாதன், சேதுராமன் செட்டியார், அம்பாடி நாராயணன், கோவிந்த பத்தர், அண்ணாமலை போன்றோர் உருவாக்கினர். பிரெஞ்சு இந்தியாவில் ஆட்சிக்குழு உறுப்பினராக பணியாற்றிய வ. சுப்பையா புதுச்சேரியை இந்தியாவுடன் இணைக்கும்படி அறிக்கை விடுத்தார். பின்னர் 1947ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 நாள் காங்கிரஸ் சோசியலிச கட்சியை திரு S.R. சுப்பிரமணியம் துவக்கினார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரெஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ், மாணவ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி பிரெஞ்சியருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிக் கொண்டே ஊர்வலமாக சென்று பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தினர். இதன் எதிரொலியாக 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி பிரெஞ்சு இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதன்படி பிரெஞ்சு இந்தியாவில் வசிக்கும் மக்களே வாக்கெடுப்பின் மூலமாக தாங்கள் யாரை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் என்ற ஒப்பந்தம் ஏற்பட்டது. அப்போது புதுச்சேரியில் எட்வர்ட் குபேர் தலைமையிலான சோசியலிச கட்சி வலுவுள்ள அமைப்பாக விளங்கியது. 1948ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டது. இத்தேர்தலில் குபேரின் சோசியலிச கட்சி வெற்றி பெற்று பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியது. 1949ஆம் ஆண்டு ஜூலை மாதம் புதுச்சேரிக்கு தன்னாட்சி வழங்கக் கோரி குபேர் தலைமையில் புதுச்சேரியிலிருந்து பாரிஸுக்கு ஒரு குழு சென்றது. ஆனால் இதை இந்திய அரசு எதிர்த்தது. இந்த எதிர்ப்புக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளித்தது. தொடர்ந்து 1951ஆம் ஆண்டு திரு வ. சுப்பையா தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி பிரெஞ்சியர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தை தீவிரப்படுத்தியது. வ. சுப்பையா சுதந்திரம் என்னும் இதழை தொடங்கி அதில் பிரெஞ்சியரின் ஆட்சி முறைகேடுகள், அடக்குமுறை தன்மைகள் பற்றிய தலையங்கம், கட்டுரைகள் போன்றவற்றை வெளியிட்டார். இதற்கு ஆதரவாக விடுதலை வேட்கையை தூண்டும் வகையில் மாநிலம், சமுதாயம், ஜனதா, தேச சேவகன், புதுவை முரசு போன்ற இதழ்கள் கட்டுரைகள் மற்றும் செய்திகளை வெளியிட்டன. இது போன்று தி ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி மெயில், நம் நாடு போன்ற பத்திரிகைகளும் விடுதலை வேட்கையுடன் கட்டுரைகள் மற்றும் செய்திகள் வெளியிட்டன. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 1954ஆம் ஆண்டு இணைப்பு போராட்டம் இறுதி கட்டத்தை எட்டியது. தொடர்ந்து 1954ஆம் ஆண்டு
ஏப்ரல் மாதம் சுப்பையா டெல்லியில் நேருவை சந்தித்து புதுச்சேரியின் விடுதலை பற்றி எடுத்துரைத்தார். இதன் அடிப்படையில் நேருவும் புதுச்சேரியின் விடுதலை குறித்து இந்திய பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தினார். விரைவிலேயே புதுச்சேரியை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டி வற்புறுத்தினார். தொடர்ந்து 1954 ஆண்டு ஜூன் மாதம் புதுச்சேரி நிலை குறித்து இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை முறிந்து போனது. ஆனால் பிரெஞ்சு இந்தியர்களின் தீவிர போராட்டத்தினால் 1954 ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி புதுச்சேரி இணைப்பை பிரெஞ்சு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இதனிடையே பிரெஞ்சியரின் துணையில்லாமல் விடுதலை போராளிகள் தன்னாட்சியுடன் கூடிய சுதந்திர சர்க்காரை ஏற்படுத்தி பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் என பல துறைகளில் சுயமாக மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 1954 ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காங்கிரஸை சேர்ந்த பஞ்சாயத்து உறுப்பினர்கள் அடங்கிய பிரதிநிதி சபை கீழூரில் ஒன்று கூடி புதுவை இணைப்பு பற்றிய தீர்மானத்தை நிறைவேற்றியது. சபையின் மொத்த எண்ணிக்கையான 178 பேரில் 170 பேர் இந்தியாவுடன் இணைப்புக்கு ஆதரவாகவும் 7 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். தொடர்ந்து 1954 வருடம் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி புதுடெல்லியில் இந்திய பிரெஞ்சு பிரதிநிதிகள் ஒன்று கூடி இணைப்பு தீர்மான ஒப்பந்தம் டி ஃபேக்டோ செட்டில்மெண்ட்ஸ் இயற்றப்பட்டது. 1954 வருடம் நவம்பர் 1ஆம் தேதி பிரெஞ்சு பிரதிநிதி பியர் லாந்தியும் இந்திய பிரதிநிதி கேவல் சிங்கும் இணைப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். அன்று முதல் புதுச்சேரி பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைந்தது. ஆனால் 1962ஆம் ஆண்டு வரை பிரதிநிதி சபை மட்டுமே இயங்கி வந்தது. பின்னர் 1962ஆம் ஆண்டு புதுவை நிர்வாக சட்டம் கொண்டுவரப்பட்டு 1963ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு எட்வர்ட் குபேர் முதலாக புதுச்சேரியின் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை பிடித்தார். அன்றிலிருந்து இன்று வரை இந்திய தேசிய காங்கிரஸ், திமுக மற்றும் அதிமுக போன்ற கட்சியை சேர்ந்த ஆட்சியாளர்கள் ஆண்டு வந்து இப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியின் எல்லைகள் ஒரு ஒழுங்கற்ற முறையில் இருப்பதற்கு காரணம் பிரெஞ்சுக்காரர்கள் அக்காலத்தில் பல்வேறு அரசர்களுக்கு போர் முனைகளுக்கு சேவகம் செய்வதற்கும் அவர்களின் படைகளுக்கு உதவியாக இருந்ததாலும் பல்வேறு காலகட்டத்தில் பல குறுநில மன்னர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பல்வேறு ஊர்களை பிரெஞ்சு அரசாங்கம் செய்த செய் நன்றிக்கு கூலியாகவும் தானமாகவும் கொடுத்துள்ளதால் புதுச்சேரி ஒரு ஒழுங்கற்ற முறையில் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில்தான் அருவாநாடு என்றழைக்கப்பட்ட பாகூர் என்றழைக்கப்பட்ட பாகூர், நெட்டப்பாக்கம், திருபுவனை, மண்ணாடிப்பட்டு, வில்லியனூர், உழவர்கரை போன்ற பகுதிகள் புதுச்சேரிக்கு கிடைத்துள்ளதாக கல்வெட்டு ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தின் ஏகாதிபத்தியத்திலிருந்து மீண்டு இந்தியாவுடன் இணைந்த புதுச்சேரி உலகின் மற்ற எந்த நகரங்களை விடவும் ஒரு தனிச்சிறப்பு பெற்று திகழ்கிறது. கலை, பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம் என பல துறைகளில் புதுச்சேரி ஒரு தனிச்சிறப்புடன் திகழ்கிறது. புதுச்சேரியின் நாடக தந்தை என அறியப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள் கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். மேலை நாட்டு கலாச்சாரத்தின் ஆதிக்கம் புதுச்சேரி மக்களிடையே ஊடுருவிய போதும் தமிழ் கலாச்சாரத்தின் மாண்பை சிறப்பிக்கும் வகையில் இன்றளவும் புதுச்சேரியில் பாரம்பரியமிக்க கலை விழாக்களும் திருவிழாக்களும் சிறப்போடும் ஒற்றுமையோடும் நடத்தப்பட்டு வருகின்றன.
பல நவீன மாற்றங்களைக் கண்டு அழகிய தோற்றத்தில் ஜொலித்து நிற்கும் இன்றைய புதுச்சேரி மாநிலம் கிழக்கில் வங்காள விரிகுடாவும் மேற்கு தெற்கு வடக்கு எல்லையாக தென்னார்காடு மாவட்டத்தையும் ஒட்டியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால், ஆகி, ஏனம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது. இதற்கு முன்னர் பிரெஞ்சு காலகட்டத்தில் புதுச்சேரியின் ஆதிக்கத்தில் இருந்த சந்திரநாகூர் மேற்கு வங்காளத்திற்கு திருப்பித் தரப்பட்டது. காரைக்கால் பகுதிகள் தமிழ்நாட்டிலும், மாஹே கேரள மாநிலம் மலபார் கடற்கரையிலும் உள்ளது. ஏனாம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோதாவரி ஆற்றின் கரையில் உள்ளது. புதுச்சேரியின் பரப்பளவு 293 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதன் எல்லைக்குள் 213 கிராமங்கள் அடங்கியுள்ளன. தஞ்சை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக திகழ்ந்த காரைக்கால் கிழக்கில் வங்காள விரிகுடாவையும் மேற்கு தெற்கு வடக்கு பகுதிகள் தஞ்சை மாவட்டத்தையும் எல்லையாக கொண்டுள்ளன. காரைக்கால் 160 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இங்கு 117 கிராமங்கள் அடங்கியுள்ளன. சங்க காலத்தில் காரைக்கால் காவிரி பூம்பட்டினத்தில் காதம்பரிபுரம்,